கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற தெய்வ வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் நமக்கு நல்ல ஜீவன் சுகபலன் தந்து தேவைகளை சந்தித்து இந்த காலவேளையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் உதவிகளுக்காய் இந்த காலவேளையிலையும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தேவ தீர்க்க தரிசன வார்த்தை கடந்து வரும்படியாய் கர்த்தரை உயிர்ப்பிக்கும்படியாய் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஒரு விசை அப்படியே நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நல்ல ஆண்டவரே மனமகிழ்ச்சி நாளின் காலவேளையிலே நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களை கர்த்தர் ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஸ்திரப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பலப்படுத்துவீராக. ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய இதயத்தை ஆளுகை செய்யட்டும். யாவை ஆத்மா சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை எண்ணங்களையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. உடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் ஆண்டவரே எங்களுடைய இதயத்தில் ஆண்டவரே விதைத்து பலன் தர கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களோடு பேசுவீராக, எங்களை உணர்த்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறமையா. உடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் இந்த காலவேளை இரக்கம் செய்யும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 29 verse 10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன், உங்கள் மேல் என் நல் வார்த்தைகள். ஆண்டவர் அப்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது பாபிலோனிலே சிறைப்பட்டு போன ஜனங்களை ஆண்டவர் மீட்டுக் கொள்ளும்படியாக, ஒரு விசை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை இந்த நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் கொடுத்தார். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக காரியங்கள்ல நம்ம சிறைப்பட்டு போயிருக்கிறோம். அநேக காரியங்கள்ல நம்ம அப்படியாய் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த நாட்களிலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தீர்க்க தரிசனமாய் பல வார்த்தைகள், வாக்குத்தத்தமான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கும்படியாக, மீட்டுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இங்கே தருகிறார். உங்கள் மேல் நான் நிறைவேற்றின அல்லது உங்கள் மேல் உங்களுக்கு உங்கள் பேரில் நான் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் நிறைவேற பண்ணுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I am going to fulfill the promises whatever I have promised you. இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற பண்ணுகிற காலத்துக்கு நேராய் நாம் வந்திருக்கிறோம், அல்லது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலத்துக்கு நேராய் வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கடந்த வசனங்களை ஆண்டவர் நம்ம வாசிக்கும் போது சில காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உபதேசமாக, கட்டளைகளாக சொல்லுகிறார். இந்த காரியங்களை நாம் பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு என்னென்ன வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு வாக்குத்தத்தம் எடுக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் தனிப்பட்ட ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் வைத்து ஜெபிக்கிறோம், அது எப்பொழுது நிறைவேறும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், நிச்சயமாய் அதை நான் நிறைவேற பண்ணுவேன் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் மாறாது, நிச்சயமாய் அது நிறைவேறும். அவர் நமக்கு தந்த தரிசனங்கள், அவர் நமக்கு தந்த வாக்குறுதிகள், அவர் நமக்கு தந்த அப்படியாய் பண்ணின உடன்படிக்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமுடையவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 4 காரியங்களை இந்த நாளிலே ஆண்டவர் பல காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் இப்படி நடந்தான் அப்படி நான் உங்களுக்கு தேவனா இருப்பேன் என்று சொல்லி பல காரியங்கள் நம்ம வேதத்துல தியானிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த 4 காரியங்களை நாம் கருத்தாய் கவனித்து செவி கொடுப்போம் என்றால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அப்ப பல காரியங்கள் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும், நிறைவேறும் என்று சொல்லி காத்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற சில கட்டளைகளை நாம் அப்படியாய் கருத்தாய் கவனித்து செவி கொடுக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்கிற போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 29 verse 5, எரேமியா 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிறைப்பட்டு போன அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் அறிவிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனி என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்கள். கர்த்தருடைய நாமம் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நான் ஆஸ்வதிப்பேன், உன் விளைச்சலையும் உன் தானியத்தையும் உன் மிருக ஜீவத்தையும் ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லி பல இடங்கள்ல ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். சிறைப்பட்டு போன இடத்துல அவர்கள் சோர்ந்து போயிருக்கும் போது ஆண்டவர் அங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேர்மையாய் உழைத்து ஜீவியுங்கள், கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமுடையவராய் இருக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் குறுக்கு வழியில பல காரியங்களை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதம் இந்த பக்கத்திலிருந்து வரும், ஆசீர்வாதம் அந்த பக்கத்திலிருந்து வரும். ஆண்டவர் சொல்றாரு, ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை என்ன பண்ணுங்க, நாட்டி அவைகளின் கனிகளை என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்கள். நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்கிற தேவன், நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை வளரச் செய்கிறவர் தேவனாயிருக்கிறார், விளைய செய்கிறவர் தேவனாயிருக்கிறார். அப்ப இந்த நாட்களிலே அதுக்கு வேண்டிய பலனையும் ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம தோட்டங்களை நாட்டி செடி கொடிகள் எல்லாவற்றையும் நம்ம கையினால செய்து அவைகள் மூலமாய் ஆண்டவர் நம் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியாய் வருகையில் ஆண்டவர் அவர்களை பரத்திலிருந்து ஆஸ்வதித்தார். வானத்தின் மன்னாவையும் அப்படியாய் காடைகளையும் கொடுத்து ஆண்டவர் அவர்களை ஆஸ்வதித்தார். பிறகு அவர்கள் நாட்டப்பட்டார்கள். கானான் தேசத்திலே அவர்கள் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் சேர்க்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய நாம நம்ம ஜெபிக்கிறோம், அநேக நேரங்களில் இல்லைன்னு சொல்லல. நம்ம முயற்சிகள்ல நம்முடைய பிரயாசங்கள்ல நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும் போது, நம்ம உழைக்கும் போது, நிச்சயமாய் நம்ம வேலை செய்யும் போது கர்த்தர் அதுக்குண்டான பலனை நிச்சயமாய் கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அநேக இடங்கள்ல சோம்பேறிகளாயிராதிருங்கள் என்று சொல்லி பல வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன, கர்த்தர் நம்மை போஷிக்கிறது உண்மை. ஆனால் நம்முடைய கையின் பிரயாசத்தை கொண்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு மேல பரலோக ஆசீர்வாதங்கள் ஒன்று இருக்குது. அது எப்போ அப்படின்னா, பஞ்ச காலங்கள்ல, நம்மளால முடியாத நேரங்கள்ல, இயற்கை நமக்கு அனுகூலமா இல்லாத நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை போஷிக்க வல்லமுடையவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், திராட்சை செடி பலன் இல்லாமல் போனாலும் என்று சொல்லி நம்ம நிறைய வசனங்களை வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இக்கட்டு காலங்களில் கர்த்தர் தம்முடைய பலத்த அதிசயங்களை செய்து தம்முடைய ஜனங்களை போஷிக்கிறார். வனாந்திரத்தில் அப்படிதான் போஷித்தார். அங்க பயிரிடவும் முடியாது, அங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. வனாந்திர பிரயாணத்தில் வரும்போது ஆண்டவர் அவர்களை ஒரு சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் போஷித்தார். எலியாவையும் போஷித்தார். ஆனால் காலங்கள் அனுகூலமா இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் என்னவென்றால், இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் வீடுகளை என்ன பண்ணுங்க, கட்டுங்க, கட்டி குடியிருந்து திராட்சை தோட்டங்களை என்ன பண்ணுங்க, நாட்டி அவைகளின் கனிகளை என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் நமக்கு நல்ல பலன், ஜீவன், சுகம், ஆரோக்கியம் தந்து நம்முடைய கைகளினாலே வேலை செய்து சாப்பிடவும், அதனால கர்த்தருடைய மகிமையை நாம் காணவும் ஆண்டவர் இந்த நாட்களில் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வேலை செய்யாதிருக்கிறவன் சாப்பிடாதிருக்க கடவன் சொல்லி பல காரியங்களை அவர் சொல்லுகிற நோக்கம் என்ன, உன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். நம்ம என்ன விதைக்கிறோமோ ஆண்டவர் அதை விளைய செய்கிறவராயிருக்கிறார். அப்ப தேவன் மேல விசுவாசம் வைத்து
நாம் நேர்மையாய் நடந்து முயற்சி செய்து நம்முடைய காரியங்கள்ல ஆண்டவருடைய காரியங்களை ஆண்டவருக்கு நேராய் நம்ம ஈடுபடுத்தும் போது அந்த சின்ன காரியங்களா இருந்தாலும் ஆண்டவர் அதுல ஒரு பலனையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தர வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு உலகத்துல நிறைய விதமான உழைக்காமலே சம்பாதிக்கக்கூடிய பல காரியங்களை சத்துரு இந்த நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனி என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்கள். அகதியா இருக்கிறாங்க பாபிலோன் தேசத்துல, நம்ம எப்படியாவது சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்குன்னு ஒரு வேலையை வச்சிருக்கிறேன், அதுக்குன்னு ஒரு நாட்கள் வச்சிருக்கிறேன். நம்மை உயர்கிறதுக்கு, நம்மை ஆஸ்வதித்து நம்மை அமெரிக்கா நடத்துவதற்கு ஒரு நாட்கள் உண்டு. அந்த நாட்கள் வரைக்கும் நாம் கஷ்டப்பட அல்லது உழைக்க அல்லது தேவனை நம்பி நாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் என்ன பண்ணானா, ஜெபிச்சிருப்பார், இல்லைன்னு சொல்லல. ஆனா நேரத்துல விதை விதைத்தார். என்ன பண்ணாரா, பஞ்ச காலத்துல அவர் தேவனை நம்பி முழு பலத்தோடு ஆண்டவர் தந்த அந்த விதைகளை ஜெபித்து அவர் அந்த வறண்ட நிலத்துல விதைகளை விதைத்து பராமரிக்கும் போது ஆண்டவர் அதை 100 மடங்கு வளரச் செய்தார். சில இடங்கள்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு விசுவாசத்தின் மூலமாய் வானத்திலிருந்து மன்னாவை தருகிறார், எரியாவுக்கு தந்தது போல. ஆனால் பொதுவாக ஆண்டவர் நாம் உழைத்து ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து விசுவாசத்தினால அப்படியாய் நம்ம காரியங்களை பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இயற்கை அனுகூலம் பண்ணுகிறார். மழை வேண்டிய நேரத்துல மழை வருது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல வெயில் அடிக்குது. இவ்விதமாய் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆஸ்வதிப்பது அவருடைய திட்டங்களில் ஒன்றா இருக்குது என்பதை அறிந்து கொள்வோமாக. முடியாதவங்க, இயலாதவங்க, நிலம் இல்லாதவங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அந்த இடத்துல நிலங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற நாள் வரைக்கும் அவர்கள் உழைத்து அந்த இடத்துல ஜீவனம் பண்ண வேண்டியது ஆண்டவருடைய திட்டமா இருக்கிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, Proverbs chapter 12 verse 11, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் என்ன பண்ணுவானா, திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவனா என்ன அர்த்தம்னா, வேலை செய்யாமலே நமக்கு எப்படியாவது கூலி வந்துடும், வேலை செய்யாமலே கஷ்டப்படாமலே உழைக்காமலே எந்த ஒரு முயற்சி எடுக்காமலே எப்படியாவது ஒரு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னா வேதத்துல அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் சொல்லப்படவில்லை. ஆண்டவர் நிச்சயமா ஆஸ்வதிக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சூப்பர் நேச்சுரல் வே ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிக்கிறார், இல்லைன்னு சொல்லல. அது எப்ப அப்படின்னா, நமக்கு எல்லாமே அனுகூலம் இல்லாமல் இருக்கும்போது, சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஒரு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, நம்ம உழைக்க முடியாத நிலைமைகள் காணப்படும் போது ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல நடத்தினது போல கர்த்தர் நடத்துகிறார். ஆனால் அதே நேரத்துல நல்ல கால சூழ்நிலைகள் இருக்கும்போது ஆண்டவருடைய காரியங்களை நம்ம ஈடுபட்டு நாம் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை செய்யும் போது நம்முடைய கையின் பிரயாசங்கள்ல ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்பதுல சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், எரேமியா 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி எழுத்தின் மார்க்கமாய் பார்க்காதபடி ஆவிக்குரிய காரியங்கள் ஆண்டவர் என்ன விரும்புகிறார், நீங்க அடிமைத்தன தேசத்துல கூட நீங்க என்ன பண்ணணும், பருகி பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பண பிரச்சனைகள், பலவிதமான பொருளாதார காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய மந்தை பெருக வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்ப்புள்ளவராய் இருக்கிறார். என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி அந்த ரெபேக்காளை அனுப்பும் போது அப்படியே அவருடைய சகோதரன் வாழ்த்துகிறது போல இந்த நாட்களிலே ஆண்டவருடைய விருப்பமானது இஸ்ரவேல் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூமி நமக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அநேக நேரங்கள்ல நாம் பலவிதமான சிறைச்சாலை போன்ற அனுபவங்கள், அடிமைத்தனை போன்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் ஆண்டவர் இந்த இடத்திலையும் நம்மை பெருக பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லாபான் பல காரியங்களை யாக்கோபுக்கு விரோதமாய் செய்தாலும் ஆண்டவர் யாக்கோபின் மந்தையை என்ன பண்ணாரு, பெருக பண்ணினது போல இந்த நாட்களிலே பலவிதமான கஷ்டத்துல இருக்கிறான், பலவிதமாய் ஏமாற்றப்படுகிறான். ஆனாலும் கர்த்தர் யாக்கோபை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக
அவருடைய மந்தையை பெருக பண்ணுகிறது போல இந்த நாளிலே அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சபை பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய இருதயத்துல அப்படியாய் ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் அதுக்கான காரியங்களை நம்ம செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு தருகிற, நமக்கு தந்த, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கட்டளைகளை, வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. அது ஒரு அந்நிய தேசம், பாபிலோன் தேசம். சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். அவங்க பலவிதமான கஷ்டத்துக்குள்ளாய் காணப்பட்ட போதிலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இது என்னுடைய விருப்பமா இருக்கிறது, நீங்கள் பலுகி பெருக வேண்டும், இருக்கிறபடியே இல்லாதபடி நீங்கள் அங்கிருந்து உங்களுடைய சொந்த தேசத்துக்கு வரும்போது ஒரு பெரிய கூட்டமாய் வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள், நம்முடைய விசுவாசத்துல நம்ம பெருகிறோம், நம்முடைய ஊழியத்துல பெருகிறோம், நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் பெருகிறோம். கீழ்ப்படுத்தல, அர்ப்பணிப்புல, வைராக்கியத்துல, வாஞ்சையில, ஊழியத்துல பல காரியங்களை நம்ம முன்னேறி செல்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மந்தையும் பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்ல போனா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்து புதிய ஆத்துமாக்களை ஆண்டுடைய பாதத்துல கொண்டு வருகிற வேளையில நிச்சயமாய் கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தையும், அவருடைய திட்டத்தையும், அவருடைய தரிசனங்களையும், அவருடைய வாக்கு திட்டங்களையும் ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அது நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை. சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் இல்லை என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மந்தை பெருகும் போது, என்னுடைய ஆலயம் விஸ்தரிக்கும் போது உன்னுடைய எல்லைகளை நான் பெருக பண்ணுகிறேன் என்று கர்த்தர் இந்த வசனங்களை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டுடைய காரியங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்பும் போது நம்முடைய காரியங்களை ஆண்டவர் அப்படியா இன்னும் 1000 கர்த்தர் பெருக பண்ணுகிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 1:28 ஆண்டவர் முதல் ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 1:28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், பலுகி பெருக வேண்டும். அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய, பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாம. சபையானது, ரெகபோத் சபை, இந்த நாட்களில் பெருகிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் நாம் நெருங்கி இருக்கும்போது, ஆண்டவர் நாமும் நெருக்கமா இருக்கும்போது புதிய ஆத்துமாக்களை நாம் பெற்றுக்கொள்ள, புதிய ஆத்துமாக்களை நம் சபையில சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய திருமணமாகி நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது உலகத்துடைய வழிபாடு. ஆனால் தேவனோடு நாம் இணைய தேவனோடு நாம் நெருங்கி வர புதிய ஆத்துமாக்களை நம் ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமை. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன பண்ணுங்க, நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூமியில சகல ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. நாம் எப்பொழுது அதை கையகப்படுத்துவோம், when we receive, நம்ம எப்பொழுது அதை ஆண்டு கொள்வோம் என்றால், சுதந்திரிப்போம் என்றால், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்த்து நாம் பலுகி பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு தேவனோடு ஒப்புரவாகி அநேக அழிந்து போற ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்துல வழிநடத்துகிற ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கிய தாக நமக்குள்ள உண்டாகும் போது, நம்முடைய மந்தை பெருகும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இது ஒவ்வொரு மேல விழுந்த ஒரு கடமையா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரும் உங்க பெண்களை கொடுங்க, உங்க ஆண்களை கொடுங்க, பல காரியங்கள், எல்லாருமே தேவனுடைய காரியங்களை எழும்பி ஊழியம் செய்ய வேண்டும். எல்லாரும் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். எல்லார் மேல விழுந்த கடமை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் புதிய ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கென்று ஆத்துமாக்களை என்ன பண்ண வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம மேல ஒரு கட்டளையாக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றவும் கர்த்தர் கிருபை தருகிறார். நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்மை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியாவின் புஸ்தகம் 29:7 நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 29:7, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி
அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி, அந்த பட்டணம் சமாதானமா இருக்கணும், நம்ம சிறையா இருக்கிறோம், அந்த பட்டணம் அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்காதபடி இந்த பட்டணங்கள் சமாதானமா இருக்க வேண்டும். பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் என்ன பண்ணும்? இருக்கும். தேசத்துல இருக்கிற சாபங்கள் மாறும்போது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகும். இந்த பெங்களூருக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த கர்நாடகா, ஒருவேளை நம்ம பல மொழி பல தேசத்திலிருந்து இங்க வந்திருக்கலாம், குடியிருக்கலாம். ஆனா தேவன் நமக்கு தந்த இந்த கர்நாடகாவுக்காக ஜெபிப்பது நம்முடைய கரத்துல இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. நம்ம வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் வேணும், செல்வம் வேணும், உயர்வு வேணும், மகிழ்ச்சி வேணும்னு சொல்லி நினைக்கிறோமே. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், ஆனா எத்தனையோ கனடிகாஸ், எத்தனையோ ஆண்டவரை அறியாதவர்கள் இந்த தேசத்துல பலவிதமான சாபத்துல, தற்கொலையில, பலவிதமான வாலிப பிள்ளைகள் பலவிதமான தீமையில, விபச்சாரத்துல, வேசித்தரத்துல காணப்படுகிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேசத்துல சமாதான காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நாம் முன்னுரிமை கொடுக்கும் போது நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் தருகிறவராயிருக்கிறார். பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறது நம்முடைய கடமையா இருக்கிறது. இஸ்ரவேலுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறது நல்லது. ஆனா நம்ம சொந்த பட்டணமாகிய இந்த பெங்களூர்ல, இந்த கர்நாடகாவில், இந்த லிங்கராஜபுரத்துக்காக இப்ப ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி திறப்பின் வாசல நம்ம நிற்கும் போது அந்த வசனம் தெளிவாய் சொல்லு பாருங்க. 7ஆம் வசனத்துல, அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் என்ன பண்ணும்? இருக்கும். இந்த தேசத்து தலைவர்கள் ரட்சிக்கப்படும் போது, மனம் திரும்பும் போது நம்முடைய குடும்பங்களே கர்த்தர் அப்படியாய் மாறாத நிலைமைகளை மாற்ற வல்லமுடையவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் நிறைவேறணும். இந்த பூமியில, இந்த பெங்களூர்ல அவனை ஆஸ்வதிப்பேன், அவனை உயர்த்துவேன், அவனை கட்டுவேன், நாட்டுவேன் சொல்லி பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரே. அது எப்பொழுது நிறைவேறும் என்றால், இந்த தேசத்திலே சமாதானத்துக்கான காரியங்கள் நடைபெற வேண்டும். தீமையோ, பலவிதமான அசுத்தங்களோ, பலவிதமான மனுஷனுக்கு விரோதமான திட்டங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பட்டணங்களுக்கா இந்த மேப்பை கையில வச்சு ஜெபிக்கிறோம், நடந்து ஜெபிக்கிறோம், சில பெயர்களை சொல்லி ஜெபிக்கிறோம், அரசியல் தலைவர்கள் பெயரை சொல்லி ஜெபிக்கிறோம், நமக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்டு பெயரை சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்கள் தொடர்ச்சியாய் நடைபெறும் போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் என்பதை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிறார். யோபுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டுகிற காரியங்களை மீண்டுமாய் ஆண்டவர் ஒரு விஷயம் நினைவுபடுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 1 Timothy chapter 2 verse 1 and 2, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கிறோம் உலகத்துல. முக்கியமா நம்முடைய பட்டணங்களுக்காக, பட்டண தலைவர்களுக்காக, பட்டணத்துடைய ஊழியக்காரர்களுக்காக, பட்டணத்துடைய சபைகளுக்காக, பட்டணத்தில் உள்ள ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக, வாலிபர்களுக்காக, நம்ம மெர்ச்சன்ட்ஸ் வியாபாரிகளுக்காக, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தனித்தனியாய் வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல சமாதானத்தை வர பண்ணுகிறார். நாம் எல்லா பக்தியோடும், 2ஆம் வசனத்துல 1 தீமோத்தேயு 2:2 நம்ம எல்லா பக்தியோடு நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு இல்ல, நம்ம ஒழுக்கமா இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோம். ஆனா நம்ம ஒழுக்கத்தை கெடுக்கிற, நம்முடைய அமைதியை கெடுக்கிற பல காரியங்கள் இந்த தேசத்தில் நடைபெற்று வருகிறது. அவை மாற வேண்டும் என்றால் நம்ம ஒழுக்கமா நம்ம ஜெபிக்கிறோம் நம்முடைய நன்மைக்காக, அது மட்டும் போதாது. இந்த வசனத்தில் ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக, அதிகாரமுள்ள யாவருக்கா, அப்படி எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், வார்டு மெம்பர், இவங்க பேருக்கெல்லாம் சொல்லி எழுதி ஜெபிக்கும் போது அந்த ஏரியாவில் இருக்கிற அந்தகார வல்லமைகள் அது சிறைப்பட்டு போகும். அந்த இடங்களில் சமாதானம் உண்டாகும். திருடோ, கொலை, மனுஷனுக்கு விரோதமான காரியங்கள், சிறுபான்மையிற்கு விரோதமான காரியங்கள் எழும்பாதபடி கர்த்தர் எல்லா நினைவுகளை கர்த்தர் அப்படியே அபத்தமாக்கி போட்டு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். அப்படி பாதுகாக்கும் போது நமக்கும் அது ஆசீர்வாதமாய்
காணப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை. நம்முடைய குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபங்கள் ஒரு நாள் வீண் போகாது என்பதை அறிந்து கொள்வோமாக. நம்முடைய ஜெபங்கள் நமக்காக ஜெபிக்கணும், நம்முடைய குடும்பத்தாருக்காக ஜெபிக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்காக யார் ஜெபிப்பா? நம்ம தான் ஜெபிக்கணும். அவங்க மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கும் போது அதிகாரிகள் அக்கிரமம் பண்ணுகிறார்கள் என்று நம்ம சொல்லுகிறோம். அதே நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர்களை விடுவிக்கிறார். தேசத்துல சமாதானம் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. தேசத்துல சமாதானம் உண்டாகும் போது அவருடைய நல் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கர்த்தர் கட்டிடுவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியா 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 29 verse 8. மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன்ல சிறையா இருக்கும்போது அங்க சில குறிகாரர்கள், அந்த வசனத்துல வாசிக்கிறோம், மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமல். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உழைக்காமலே சாப்பிடணுன்ற மாதிரி. உண்மையான தீர்க்கதரிசிகள் வேற. ஏன்னா ஆண்டவரே இந்த சிறையிருப்பை அனுமதித்திருக்கிறார். சில காரியங்கள், பாடுகள், பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவரே அனுமதித்திருக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும், உணர்வடைய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்கள், சிக்ஷைகளை ஆண்டவர் அனுமதித்திருக்கும் போது நாம் உணர்ந்து தேவனுடைய பாதத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுவார். ஆனா அந்த தீர்க்கதரிசிகளும் குறிகாரர்களும் அந்த நாட்டில் உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, உங்க வாழ்க்கையில சீக்கிரமா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிருவீங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, 70 வருஷம் இங்க இருப்பீங்க அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிறுமையில இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆனால் சில காலங்கள் நாம் இப்படிப்பட்ட வழியாய் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், அனுமதித்திருக்கிறார். உடனே மாறும் அப்படின்னா அது மாறாது. ஆனா சில ஜனங்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய வயிற்று பிழப்புக்காக ஜனங்களை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி நாளைக்கே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எப்படி அற்புதம் நடக்கும் அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. எதை விட்டுவிட்டால் அற்புதம் நடக்கும், எதை செய்ய வேண்டும் அதனால அற்புதம் நடக்கும்னு சொல்லாம நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆனா யோசுவா சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை என்ன பண்ணுவாரு, செய்வார். பரிசுத்தம் இல்லாமல், மனந்திருப்பு இல்லாமல், சுத்திகரிப்பு இல்லாமல், தேவனுக்கு அர்ப்பணிக்காமல், தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம செய்யாமல் இருக்கும்போது எப்படி ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுவார். ஆனா அந்த நாட்களில் உள்ள அந்த ஜனங்க சோர்ந்து போயிருக்கும் போது இவங்க அந்த கேப்ல போயிட்டு என்ன பண்றாங்க, ஆலோசனை சொல்ற மாதிரி, ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி தங்களுடைய வயிற்று பிழப்புக்காக ஏமாற்றுகிற ஒரு கூட்டத்தை அங்க எரேமியா கண்டு எச்சரிக்கிறதை நம்ம இங்க வாசிக்கிறோம். இன்னைக்கும் இந்த உலகத்துல பெந்தேகோஸ்தே இந்த நாட்களில பார்க்கும்போது அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் நான் அதை பார்க்கிறேன், இதை பார்க்கிறேன், கர்த்தர் அதை வெளிப்படுத்துறார், இதை வெளிப்படுத்துறார். எதையே வெளிப்படுத்திட்டோம், ஆனா நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் முதல்ல வெளிப்படுத்தணும். நாம் நம்மை மனம் திரும்பும் போது நமக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சொல்லாட்டாலும் கர்த்தர் நிச்சயமாக இவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவார் என்பதுல சந்தேகம் இல்லை. அதுல நம்ம கொஞ்சம் தெளிவா இல்லாதபடி என்ன பண்றோம், சீக்கிரமா எப்படியாவது முன்னேறிடலாம், குறுக்கு வழியில எப்படியாவது நம்ம மேன்மை அடையலாம் என்று சொல்லி அநேக ஜனங்கள் இந்த நாட்களிலே வாஞ்சியா இருந்து வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களா நம்ம இராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எரேமியா புஸ்தகத்தின் மூலமாய் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார். மாயை பின்பற்றி என்ன பண்ணாதீங்க, மோசம் போயிடாதீங்க. இவ்வளோ நாள் நீங்க ஆண்டவருக்காக உழைச்சிங்க, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, இவ்வளோ நாள் தேவனுக்கு வைராக்கியமா இருந்தீங்க, இன்னும் முடிவு புரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி டில் த எண்ட் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கும் போது நிச்சயமாய் தேசத்தின் சேமத்தை நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம், நன்மையை புசிப்போம். சில நேரத்துல அப்படிப்பட்ட ஆட்கள், அப்படிப்பட்ட ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நீங்க கஷ்டப்பட தேவையில்ல, சீக்கிரம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இல்ல, ஆண்டவர் சில காரியங்களை, சில நாட்களை நியமித்திருக்கிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய பாதத்துல காத்திருக்கும் போது முடிவு சம்பூர்ணமா இருக்கும், ஒரு சமாதானமா இருக்கும், ஒரு விடுதலை காணப்படும். ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, நீ உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள், டோன்ட் பி டிசீவ்ட். பல வார்த்தைகள், அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன, கர்த்தருடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நான் உங்களை ஆஸ்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன், நிச்சயம் ஆஸ்வதிப்பேன்.
அதுக்காக சீக்கிரம் வேணும்னு சொல்லி குறுக்கு வழியில நம்பி போய் கடைசியில ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவைகள் நமக்கு தடையா இருக்கிறது. நாம் சில நேரங்களில் வஞ்சிக்கப்பட்டு போகிறோம் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்காக பாடு சகிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அதுக்கப்புறம் கர்த்தர் நம்ம தேவனுக்காக வைராக்கியமா இருந்த காரியங்களை உணர்ந்து அந்த வேலை வரும்போது ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய நல் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 1 யோவான் புஸ்தகம் 1 John chapter 4 verse 1, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். எத்தனையோ ஊழியக்காரங்களை நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ விசுவாசிகளை பார்க்கிறோம், எத்தனையோ கூட்டங்களுக்கு போகிறோம். ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஆவிகளையும் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று என்ன பண்ணுங்க, சோதித்தறியுங்கள். we have to test the person and the character and the lifestyle. அவங்க வேதத்துடைய அடிப்படையில் அவங்க வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதா, அவங்க யாரு, அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, எந்த சபையில இருக்கிறாங்க, யாருக்கு கீழே இருக்கிறாங்க, அவங்களுடைய உபதேசத்தினுடைய அடிப்படை சத்தியங்கள் என்ன, அப்படிலாம் நம்ம ஆராய்ஞ்சு அறியாம யாரோ ஒருத்தங்க சொல்றாங்கன்னு கண்ணை மூடிட்டு நம்ம நம்புறதுனால நம்ம மோசம் போகி விடுவோம் அல்லது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற தவறி விடுவோம் என்று சொல்லி எரேமியா இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். 1 யோவான் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிற இந்த காரியங்கள் என்னவென்றால், கர்த்தருடைய நாம பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க, தோன்றி பஸ் ஸ்டாண்ட்லயும் சூப்பர் மார்க்கெட்லயும் அவங்க பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. சபைக்குள்ள நமக்குள்ளாக நம்ம மூலமாக நமக்கு தெரிந்த இடங்கள்ல அக்கம் பக்கம் கூட்டங்களை அப்படி போகும்போது வருகிற எல்லாருமே கள்ளத்தீர்க்கதரிசி நான் சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த நீங்கள் எல்லா ஆவிகளையும் என்ன பண்ணாதீங்க, நம்பாமல் அவைகளை சோதித்தறிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நம்ம இருந்து நம்மை காத்து கொள்ளும் போது நிச்சயமாய் அவர் சொன்ன அந்த நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுகிற தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கண்களை மூடி இந்த காலவேளையில தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நீர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர், அதை நிறைவேற பண்ணுகிற நாட்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காலவேளையில நீர் சொன்ன காரியங்களை நாங்கள் பின்பற்ற கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அல்லது நமக்கு என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ ப்ராமிசஸ், அதை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. அதற்காக நம்ம அவசரப்பட வேண்டாம். தேவனுடைய பாதத்தில் அவருடைய வழியில கடந்து போகும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்த வல்லமையுடையவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. ஆபிரகாம் அப்படிதான். ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன் சந்ததியை பெருகப்படுவேன்னு. ஆபிரகாம் குறுக்கு வழியில போயிட்டு ஆகார் மூலமாய் ஒரு மகனை பெற்று ஒருவேளை இவனா இருக்குமோ என்று சொல்லி நினைக்கும் போது அவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சஞ்சலத்தையும் துக்கத்தையும் வரப்பண்ணினான். அப்படி நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகாதபடி தாமதிக்காதபடி ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்கள் மேல் வைத்திருக்கிற என் நினைவுகளை, என் நல் வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன். அவை ஒரு நாளும் நிறைவேறாமல் போகாது, அவை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகிறீரப்பா. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள், எத்தனையோ நல் வார்த்தைகள், எத்தனையோ ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆறுதலும் அடைக்கலமான ஆண்டவரே வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த நாட்களில் நாங்கள் அதை சுதந்திரிக்கிற ஆண்டவரே வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று கர்த்தர் இந்த காலவெளியிலே சொல்லுகிறபடி ஆண்டவரே நாங்கள் உழைத்து கர்த்தருக்கு ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் தேவனுக்கென்று நீதியாய் நேர்மையாய் செயல்பட கர்த்தர் விரும்புகிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆத்துமாக்கள் பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கும் போது ஆண்டவரே எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய வாழ்க்கையில் தந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறீர். ஆண்டவரே, இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்தையும் தரிசனத்தையும் நாங்கள் உடையவர்களாய் காணப்படும் போது உங்களுடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
இந்த நாட்களில் மாயை பின்பற்றாதபடி நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து எல்லா ஆவிகளையும் நம்பாதபடி ஆண்டவரே வேதத்தின் அடிப்படையில சீர்தூக்கி பார்க்க கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. அவசரப்படாதபடி நாங்கள் பொறுமையா இருந்து எங்களுடைய பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்துல முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருக்குள்ள விழிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, உணர்வு உண்டாகட்டும் ஐயா, பாரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய காரியங்களை முற்றிலுமாய் ஈடுபட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த கேட்கிற வார்த்தைகள் எங்களுடைய ஜீவனுள்ள வரைக்கும் நாங்கள் ஆண்டவரே இதை சிந்திக்க, செயல்படுத்த, பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.